ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஊட்டி போகலான்னு பிளான் பண்ணேங்க. ஊட்டி போனதையுமே ஃபர்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா ரோஸ் கார்டன் தான் போனோங்க. அந்த ரோஸ் கார்டன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் தாங்க இந்த ரோஸ் கார்டன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 2200 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்குங்களாமா. ரோஸ் கார்டனில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லா செடியிலையும் இப்போ வந்து சீசன் டைம்ங்கிறதுனால எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸோடு இருக்குது. மற்ற நாள்லாம் போனீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க முடியாது, வெறும் பிளான்ட் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இங்கே நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி போனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். ஆனால் அங்கேயும் வந்து வெயில் தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சில்னஸ் கூலிங் இல்லை. பட் லைட்டாக அந்த ஈரக்காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, ரோஸ் கார்டன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அடுத்தது நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். நாங்கள் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி 1 டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேக்கேஜ் மாதிரி அவங்களே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு 40 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க நல்லாவே. ஸோ உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். ஒரு ஆளுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு டேம் இருக்குது பாருங்கள், இதுதான் பைக்காரா டேம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபால்ஸ்க்கு போகணும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரோஸ் கார்டன் ஆகட்டும், பைன் ஃபாரஸ்ட், பைக்காரா ஃபால்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பைக்காரா ஃபால்ஸ். சைடில் ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வந்ததையும் இந்த இடத்த பார்த்துட்டு என்னடா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாவ், பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த இடத்த விட்டு ஆக்சுவலாக போகவே மனசில்லை. 1 ஹவருக்கு மேலே இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம வென்லாக் டவுனுக்கு தாங்க போக போகிறோம். வென்லாக் டவுன் வந்து இப்போ வந்து சம்மர் டைம்ங்கிறதுனால வந்து ரொம்ப க்ரீனிஸாக இல்லைங்க. அந்த புல் தரையெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே தான் மூவிஸ் ஷூட் பண்ணுவாங்க, நிறையா சாங்ஸ் எல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த பிளேஸ்லாம் சுற்றி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.